தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஓவர் ஹெட். சரிங்களா, மெட்டீரியல் லேபர் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இது ஓவர் ஹெட். இந்த 3 கான்செப்டையும் பார்த்தா ஒரு 14 மார்க்கு கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஓவர் ஹெட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. சரிங்களா, வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், முதல் நிலை பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது எப்படி பார்க்குறது, சால்வ் பண்ணுறது பார்த்துருவோமா. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏபிசி. அது வந்து ஏங்கிறதுக்கு 2500, பிங்கிறதுக்கு 2300, சிங்கிறதுக்கு 1700. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது XYன்னு கொடுத்துருக்காங்க 700, 900. சரிங்களா, என்ன டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறத பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர் ரிப்பீட்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எல்லாம் ஒரு சேம் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்செப்ட் என்ன அப்படின்னா, சர்வீஸ் இருக்கா, சர்வீஸ் உள்ளதை இந்த ரேஷியோ படி ப்ரொடக்ஷனுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். சிம்பிள், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா. அடுத்து இது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். ஏபிசி XY அந்த வேல்யூ இருக்கா, 2500, 1300, 2300, 1700, 700, 900 எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார், எக்ஸ் இருக்கா, எக்ஸில் 700 இருக்கா, அதை பிரித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா, 700 பிரித்து கொடுக்க போகிறோம். இது எக்ஸ். ஏக்கு வந்து 20%, பிக்கு வந்து 40, சிக்கு 30, ஒய்க்கு 10. சரிங்களா, 700 பிரித்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன மொத்தம் எத்தனை இருக்குது இதில், ஃபஸ்ட் எடுத்தோன்னே 20, 40, ஒரு 20. இதை கூட்டுங்க, இந்த பர்சன்டேஜை கூட்டினோம்னா 20 + 40 60, 70, 80, 90, 100 இருக்கா. எப்படி 700 தானே பிரித்து கொடுக்க போகிறோம். 700 இன்ட்டு எவ்வளோ, ஃபஸ்ட்டு ஏழு என்ன 20 / 100. ஒரு ஜீரோ போச்சா, 1 2 2 2 10. ஒரு நிமிஷம் இருங்க, 1 2 2 2 10. இங்கே பாருங்கள், 2 10, 2 10, 1 5 5, 1 5, அப்புறம் என்ன இதில் ஒரு 2 இருக்குமா, 4 5 20, 140. ஸோ 140. அதே மாதிரி பிசி எக்ஸுக்கு கூடாது, ஒய் வரைக்கும் பிரித்து போட்டுறணும். சரிங்களா, ஒய் வரைக்கும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யை பிரித்து கொடுக்க போகிறோம். எக்ஸையும் ஒய்யை மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து ஒய்யில் எவ்வளோ இருக்குது, 970. இதை பிரித்து கொடுக்க போகிறோம். இது எங்கே, ஒய்யை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எக்ஸுக்கும் சேர்த்து தான் பிரித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா, புரிஞ்சுங்களா. 388 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா. பர்சன்டேஜ் பாருங்கள், 40 20 100 வருதா. 40 / 100 இன்ட்டு 970. இந்த 70ன்றது எக்ஸிலேருந்து வந்தது. சரிங்களா, 970 இன்ட்டு எவ்வளவு, 970 இன்ட்டு 40 / ஒரு நிமிஷம் 40 / 100 இன்ட்டு 970. சரிங்களா, 970 அடித்து பார்த்தீங்கன்னா 388 வரும். புரிஞ்சா. இப்போ புரிஞ்சிங்கன்னா, இப்போ எக்ஸில் இங்கே 0, இப்போ எக்ஸில் 194 இருக்கா, அதை எல்லாத்துலேயும் பிரித்து கொடுக்கணும். ஒய் வரைக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுத்தோம்னா 38 77 58, இங்கே 19 இருக்கா. இப்போ ஒய்யில் அமௌண்ட் வந்துடும். மாற்றி ஒய்யில் இருக்க 19 இந்த எக்ஸுக்கு ஃபுல்லாக பிரித்து கொடுக்கணும். மறுபடியும் எக்ஸில் அமௌண்ட் வந்துடும். அப்புறம் எக்ஸ் வச்சு ஒய்க்கு பிரித்து, அப்படி எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணும். புரிஞ்சுங்களா, எக்ஸ் ஒய் மாறி பிரித்து கொடுக்கணும். அதுதான் ரிப்பீட்டேட்டட்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 0 பண்ணிடணும், அப்புறம் மறுபடியும் மாற்றி பிரித்து கொடுக்கணும். அப்படியே புரிஞ்சுங்களா. நல்லா பாருங்கள் இந்த செம்ம. சரிங்களா, ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. சரிங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. சரிங்களா, இது பாருங்கள், பேஸ்டு ஆன் ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு சம்மு. சரிங்களா, எல்லா எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இது பிபி ப்ரொடக்ஷன் 3, எஸ்னா எஸ் ஃபார் சர்வீஸ் 1 2. சரிங்களா, இது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். சரிங்களா, ப்ரொடக்ஷனுக்கும் சர்வீஸுக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்ட்டு. இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரெண்ட்டுன்றது என்ன, 7000. ரெண்ட்டை எதை பேஸ் பண்ணி பிரித்து கொடுப்போம், ரெண்ட்டு எது கொடுப்போம் பொதுவாக, நம்ம இருக்கிற ஏரியா, நம்ம வீட்டுக்கு. அந்த வீடியோங்கிறது என்னது, ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வரும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கணும். சரிங்களா, ஏரியா ஸ்கொயர் ஃபீட் என்ன இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே வந்து எப்படி கூட்டணும், 400 + 300 + 270 + 150 ப்ளஸ் ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்களா உங்களுக்கு. 400 + 300 700, 700 + 270 700 970, 970 + 150 150 என்ன 0, 7 5 எத்தனை, 12க்கு 2 மிச்சம் 1, 9 10 11, 1120 + ஒரு 80 1200 டோட்டலு. எப்படி ரேஷியோ போடுவோம், கீழே 1200. அதில் ஃபஸ்ட்டு என்ன, P1க்கு என்ன 400 இன்ட்டு 7200. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. 2 0 2 0 தூக்கி விட்டுலாம். 1 12 12,
6 12 72 சரிங்களா. அரினாங்க 400 × 6 2400 புரிஞ்சுங்களா. அதே தான், அதே மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சுங்களா. ரெண்டாவது வந்து பிளான்ட் ரிப்பேர் காஸ்ட் இருக்குது. ரிப்பேர் வந்து பிளான்ட் ரிப்பேர், ஸோ பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் பிளான்ட்டு. இங்கே S2ல் எதுவுமே இல்லை, 0 இருக்குது, ஸோ அதை விட்டுட்டோம். இப்போ 72,000 + 54,000 + 48 + 6,000 கூட்டினோம்னா ஒரு அமௌண்ட் வருமா, அதை டோட்டல் கீழே போட்டுக்கணும். டோட்டலு இங்கே ஃபஸ்ட்டு 72,000 இருக்கா, அதை இங்கே போடணும். இன்ட்டு காஸ்ட் எவ்வளவு, ரிப்பேர் 3600 புரிஞ்சிச்சிங்களா. அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பேஸ்டான அந்த இது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. இந்த இதெல்லாம் எதோட ரிலேட்டட்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்களா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு சம் பார்த்தாலே போதும், இதுதான் கேட்பாங்க சரிங்களா. இது எதுக்கு பேஸ் பண்ணின்றதை நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்ட்டை எதுக்கு நேராக எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன் சரிங்களா. இது ஒரு முக்கியமான சம்மு, ஒரு நிமிஷம் இருங்க. இது ஒரு முக்கியமான சம்ஸ் என்னென்னா சைமல்டேனியஸ்லி ஈக்குவேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சைமல்டேனியஸ்லி ஈக்குவேஷன் மெத்தட் எப்படின்னு பாருங்கள். அது ஒரு ஈக்குவேஷன் மெத்தட் நான் சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரொடக்ஷன் ஏபியும் வழக்கம் போல் கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டு எக்ஸுக்கு இந்த ரேஷியோ வழக்கம் போல் கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னா ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். அப்படி ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா நான் சொன்னேன் திரும்ப ஆல்ரெடி நம்ம அந்த இதே சம்மை மேலே சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் சைமல்டேனியஸ்லின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம சைமல்டேனியஸ்லி எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சரிங்களா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா. x = a + ஒரு நிமிஷம் இருங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன ரேஷியோ எங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஈக்குவேஷன் 1 2 போடணும். எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே x 700 இருக்கா, x = x என்ன 700, x + அதாவது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. x + இங்கே என்ன x இந்த இருக்கா, இங்கே இருக்கா x 20% இருக்கா, ஒய்யில் x, ஸோ 20%, அதை 0.2ன்னு எடுத்துக்கலாம். 0.2 y, 0.2க்கு நேரம் இருக்குது y. இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்து y = எவ்வளவு 900 + y. ஸோ இதில் எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது 10ன்னு இருக்குது சரிங்களா. அப்படி ஆப்போசிட்டாக புரிஞ்சுங்களா. அதை 0.1xன்னு எடுத்துக்கிட்டோம். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க புரிஞ்சுங்களா. இங்கே பாருங்கள் 700 ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் எடுத்துட்டோம், இங்கே ஒய் எடுக்கணும், ஒயில் உள்ள பர்சன்டேஜ் எடுக்கணும். ஒயில் உள்ள பர்சன்டேஜ் என்ன 20%, ஸோ 20 ஒய். அதே மாதிரி ஒய் 900 ஆனால் இங்கே எக்ஸில் இருக்கிற பர்சன்டேஜ் எடுக்கணும் 10. ஒய் எக்ஸுக்கு நேராக இருக்க ஒய் பர்சன்டேஜ் எடுக்கணும் 10. ஸோ இது ஆப்போசிட் எடுக்கணும் புரிஞ்சுங்களா. எடுத்தோம்னா அங்கே 10xன்னு ஒன்று. இதுதான் ஈக்குவேஷன் 1 2. இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக போடுங்க சரிங்களா. ஒரு சால்வ் பண்ணணும், உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 சம் நான் தருவேன், அதை நீங்கள் நம்ம மெத்தட் படி சால்வ் பண்ணணும். ஆன்சரில் வேறு மாதிரி இருக்கும், அங்கே நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ போட்டோமா ஈக்குவேஷன் 1 2 சால்வ் போட்டோமா. இப்போ பாருங்கள், இப்போ ஈக்குவேஷன் 2 எடுக்கணும். y = 900 ப்ளஸ்ஸு 0.1x இருக்கா, இந்த எக்ஸ் இருக்கா, எக்ஸுன்னு இருக்குது இங்கே. இப்போ எக்ஸுன்றது இங்கே என்ன இருக்குது, இது, அதை அப்படியே எழுதணும். அதை அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க சரிங்களா. புரிஞ்சுங்களா. நல்லா பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மங்களாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன சொன்னேன் பாருங்கள், எழுதிட்டோமா ஈக்குவேஷன் 1 2 எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஒய் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு இந்த இடத்துல எக்ஸுன்னு இருக்கா, பிரதியிட போகிறோம். எக்ஸுன்னு இருக்க இடத்துல எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன இருக்குது, இதுதான் இருக்கா, இதை அப்படியே போட போகிறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுங்களா. ஈக்குவேஷன் ஒய் எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே போட்டோம். இப்போ இந்த 0.20 × 900, 0.20 × 900னா என்ன 150, 0.20 × 10x அப்படின்னா என்ன 2னா 0.02x. புரிஞ்சுங்களா. அடுத்த ஸ்டெப்பு இந்த 0.20 வச்சு இதை பெருக்கணும், அப்புறம் 0.20 வச்சு இதை பெருக்கியிருக்காங்க, எக்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க. புரிஞ்சா வந்தால் இது வந்துடும். இப்போ எக்ஸ் இங்கே இருக்கா, இது இங்கே வந்து வெறும் எக்ஸ்ன்னு இருக்குன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா -0.02, ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும் 98.
புரிஞ்சுங்களா? இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ன்றாலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் 98. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது 700 + 180. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சொல்கிறேன், கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள், நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள், இன்ட்ரெஸ்ட்டாக போகுது வந்து. சரிங்களா? நம்ம இது ரெண்டையும் கழிச்சாச்சு, இது பெருக்கியாச்சு, இது வந்துருச்சா? இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். ஈக்குவேஷனில் அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போவோம். இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம், வெறும் எக்ஸ் இருக்குது, ஸோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன வரும்? இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன வரும்? 1 - 0.02 எவ்வளோ வரும்? ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0.98ன்னு வரும். 0.98 எக்ஸ் ஈக்குவல் டு 700 + 180 880. ஸோ இதை என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த 0.98 கீழே வந்துடும். 880 / 0.98. புரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொண்டு வந்துட்டோம்னா 898ன்னு வந்துடும். ஸோ நவ் புட்டு எக்ஸ் வந்து 898, எக்ஸ் ஈக்குவல் டு 898. எக்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே அப்சர்வ் பண்ண போகிறோம். 90 + 0.1 எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? 898 போட போகிறோம். 898 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 10 × 98 இதை ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும்? 90ன்னு வரும். 900 இந்த இடத்துல ப்ளஸ் இருக்க 900 + 90 990. ஒய் ஈக்குவல் டு 990. எக்ஸ் வந்து 898, ஒய் 990. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சாலே சைமல்டேனியஸ்லி ஈக்குவேஷன் மெத்தட் சால்வ்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அதே தான் நான் என்னென்னு சொல்லிடுறேன், டிஃப்ரெண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் நம்ம எப்போவுமே சர்வீஸை மட்டும் தான் எடுப்போம். ஸோ என்ன சொன்னேன்? எக்ஸ் எடுத்துக்கணும். 20,000 ரூபா, 20ன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு 20. இதில் ப்ளஸ்ஸு இங்கே ஒய் இருக்கா? ஒய்க்கு நேராக இருக்கிற பர்சன்டேஜ் என்ன? 5. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒய்க்கு நேராக இருக்க பர்சன்டேஜ் என்ன? 5. அது எடுக்க போகிறோம். 5% என்ன? நம்ம சொன்ன மாதிரினா 0.05 எக்ஸ்ன்னு போட்டுக்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் பார்க்காதீங்க, இதில் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம போட்ட மெத்தட் படி சால்வ் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க நம்ம மெத்தடில். இங்கே டேரெக்டாக இதை மட்டும் ஈக்குவேஷனை போட்டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நம்ம மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இது வந்து நம்ம சொல்லி கொடுத்தோமா அதே மெத்தடு, இது கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை எதை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இது வந்து ஈக்குவேஷன் மெத்தட் என்னென்னா, நம்ம சொல்லி கொடுத்தோம்ல ஒரு சம், அப்படியே இந்த வேல்யூ மட்டும்தான் 8000 13,000 மாறி இருக்குது அதுக்கு பதிலாக. மற்றபடி எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதை பார்க்காதீங்க, நம்ம மெத்தட் படி நீங்கள் இதை ஹோம்ஒர்க் சால்வ் பண்ண போகிறீங்க. 2 சம் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது அதே சம் தான். சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, நம்ம மெத்தட் படி சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது என்னென்னா ஃபேப்ரிகேஷன் பேஸ்ட் ஆன் ஏரியா. நம்ம சொல்லிக் கொடுத்தோம்ல அதே சம் தான். மேலே ஆல்ரெடி இந்த சம் சொல்லி கொடுத்தாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸாக 2வது தடவை கொடுத்துருக்கேன் நீங்கள் சால்வ் பண்ணணுன்றதுக்காக. சரிங்களா? இதை மட்டும் ஏரியா பேஸ்டு சால்வ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஓகேங்களா? மெட்டீரியல் யூஸ்டு, டைரக்ட் வேஜஸ்ஸு, லேபர் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் என்ன ஹவர்ஸ் ஆஃப் மெஷினரி ஆப்ரேஷன், ஓவர்ஹெட் சார்ஜபிள், இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் யூஸ்டு இந்த அமௌண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஹவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? கால்குலேட் த ஓவர்ஹெட் சார்ஜபிள் ஜாப் காமன்லி யூஸ்டு மெத்தடு. என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சப்ப. அந்த கணக்கெல்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே அடிச்சு விட்டு போயிடலாம். எப்படின்னு பாருங்கள். என்ன பாருங்கள், பர்சன்டேஜ் ஆன் ஓவர்ஹெட் மெட்டீரியல். ஃபஸ்ட் எடுத்தோடனே மெட்டீரியல் ஓவர்ஹெட் என்ன? ஃபஸ்ட் எடுத்தோடனே 25,000ன்றது எங்கே இருக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. 25,000 இங்கே இருக்கா? சார்ஜபிள்னு இங்கே ஒரு 25,000 இருக்கா? இது எடுத்துக்கிறீங்க. டிவைட் பை 36,000 × 100. அப்புறம் மறுபடியும் 25,000 டிவைட் பை 30,000 × 100. அப்புறம் 25,000 டிவைட் பை 12,000 ஹவர்ஸ். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதே தான், அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 25,000 டிவைட் பை இந்த 20,000 × 100. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நான் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தடு பாருங்கள். இந்த அப்சார்ப்ஷன் மெத்தடுன்னு ஒன்று கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஓவர்ஹெட் இன்கர்டு, அப்புறம் அப்சார்ப்டு ஓவர்ஹெட்.
சரிங்களா. அதுக்கு பேர் தான் அன்அப்சார்ப்டு அப்படின்னு. இது ஒரு மெத்தடு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்சார்ப்டு அதான் ஏபின்னு போடுறேன். இதில் 2 வரும். பிளான் பண்ணி இருக்காங்கன்னா அதை அப்படியே பிஎன்எலுக்கு கொண்டு போயிடணும். பிளான் இல்லைன்னா அந்த ஓவர்ஹெட்டை 3ஆக பிரிக்கணும். எதா 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். 3ஆக பிரிக்கணும். பிளான் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அதை கொண்டு போயிடணும். பிளான் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸ் இருக்க ஓவர்ஹெட் எப்படி பிரிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டாக பிரிக்கணும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு, அப்புறம் டபிள்யூஏபி. அவ்வளோதான். சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். சரிங்களா. வாங்க நம்ம இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இப்போ நான் சம்ம சால்வ் பண்ண சொல்லி தரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா. பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இவ்வளோ தான்ப்பா ஆகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. ஓவர்ஹெட் டோட்டல் ஓவர்ஹெட் இன்கர்டு 5,20,000. பட்டு ஆக்சுவலாக ஆனது எவ்வளோனா 12,000 மேனவர் ஆயிருக்கு. ஒரு மேனவருக்கு 30 ரூபா. ஸோ 12,000 × 30 3,75,000 தான் ஆயிருக்கு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளவு? இவ்வளோ தான்ப்பா செலவு ஆகும்னு ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளோ? 5,20,000. ஆனால் செலவானது எவ்வளவு? ஆக்சுவலாக 3,75,000. ஸோ 1,45,000ன்றது அண்டர் அப்சார்ப்ஷனுங்கிற கான்செப்ட். சரிங்களா. கம்மியாயிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள். 50% வந்து பிளானிங். ஸோ என்ன புரிஞ்சுங்களா? நான் என்ன சொன்னேன்? பிளானிங்னா அதை அப்படியே பிஎன்எலுக்கு கொண்டு போயிடணும். சரிங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. இதை பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள். இதை பாருங்கள். 15 இங்கே சொன்னால் அதே தான். 1,45,000 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கா 15% வந்து பிளானிங்கு. ஸோ அதை காஸ்டிங் பிஎன்எல் அக்கௌண்ட்டு கொண்டு போயிடணும். புரிஞ்சா? அவ்வளோதான். பிளானிங்கே காஸ்டிங் அக்கௌண்ட் கொண்டு போயிடும். பேலன்ஸ் எவ்வளவு? 50% வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50% இருக்குது. எவ்வளவு? 50%னா 1,45,000 72,500 தான் 50%. இதை நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம். என்னென்ன சொன்னேன்? இந்த இருக்கு பாருங்கள். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, க்ளோசிங் ஸ்டாக்கு, டபிள்யூபி. இதுதான் கான்செப்ட். சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை ஃபஸ்ட்டு 50% பிளானிங் அதை வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டு கொண்டு போயிடுவோம். அவ்வளோதான். சரிங்களா. அந்த வளவலன்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. பேலன்ஸ் இருக்கா வரும். இதுக்கடுத்து என்ன ஸ்டெப்னா பர் யூனிட்டோட ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் என்ன? சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட் சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ 50% எவ்வளோ இருக்குது நம்ம கையில்? எவ்வளோ இருக்குது? ஏற்கனவே பாதியை அங்கே கொண்டு போயிட்டோம் பிஎன்எலுக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்ம பிளானிங் பண்ணாமல் 72,000 இருக்குது. 72,500 இருக்குது. டிவைடட் பை எதை? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பக்கம் எழுதுவோம். 72,500. சரிங்களா. இது பர் யூனிட் கண்டுபிடிக்க எந்த யூனிட்ஸை நம்ம இது பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. டோட்டல் எவ்வளோ? 40,000 யூனிட்ஸ். இந்த இருக்கா 40,000. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இருக்குது 40,000. ஸோ 72,500 டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ? 40,000. சரிங்களா. அதோட என்ன பண்ணணும்? 30,000ல் 60% டபிள்யூஏபி. 60% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணணும். ஸோ 30,000ல் 60% ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது என்ன? புரிஞ்சா? அந்த இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஜூம் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம். இந்த ஸ்டெப்பு தான். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 40,000 யூனிட் அங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே 30 + 10ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 40,000. அதில் 30ல் 60% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணணும்ல. ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணோம்னா இப்போ 72,500 டிவைடட் பை 30ல் 60% எவ்வளோ? 18,000. 30 40 58,000. ஸோ இங்கே பாருங்கள். 72,500 டிவைடட் பை 58,000 போட்டோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 1.25. இதுக்கு பேர் சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட். சரிங்களா. அவ்வளோதான். இந்த ரேட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சிம்பிள். சரிங்களா. பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. அந்த 3ஆக பிரிக்க சொன்னால் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு எவ்வளோ விற்றுருக்கோம்? 30,000 யூனிட்ஸ் சோல்டு. சரிங்களா. 30,000 × இந்த சப்ளிமெண்ட்ரி ரேட்டு 1.25. அவ்வளோதான். 37,500. அடுத்து பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? டோட்டல் யூனிட்ஸ் 40,000. அதில் 30,000 விற்றுட்டோம். அப்போ பில்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000. ஸோ 10,000 × 1.25. சரிங்களா. அடுத்து டபிள்யூஏபி எவ்வளோ சொன்னோம் நம்ம? டபிள்யூஏபி இந்த 30,000 யூனிட்ஸ் அன்கம்ப்ளீட்டடாக இருக்கா? ஸோ 30,000 × 1.25 × 60% டபிள்யூஏபி. 30,000ல் 60% டபிள்யூஏபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 22,500 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ரொம்ப சிம்பிள். இந்த சம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது ஒரு மெத்தடு. அதே சம்மு இங்கே கொடுத்துருக்காங்க.
இது எப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அந்த 3 ஸ்டெப் மட்டும் போட்டிருக்காங்க சரிங்களா, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு பாருங்கள். இப்போ டிஃபெக்டிவ் பிளானிங் என்ன, டிஃபெக்டிவ் பிளானிங் 60, ஸோ 40 தான் பிளானிங் பண்ணாதது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 lakh, ஆக்சுவல் 2 lakh ஒரு இது செலவு பண்ணது. இங்கே 10,000 ஹவர்ஸ் இருக்கா, 10,000 மின்ட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 × 10 எவ்வளவு, 1 லட்ச ரூபா, 1 lakh. இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 லட்சம் 1 லட்சம் இருக்கா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ரூபா கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 40,000 ரூபான்றது என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர். ஸோ 40/10, ஒரு நிமிஷம் இருங்க, சாரி இங்கே இருக்கு பாருங்கள், 30,000 ரூபா கோர்ட்டுக்கு, 10,000 ரூபான்றது ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த ரெண்டையும் கழிக்கணும். 2 lakh மைனஸ் இந்த 40 போச்சுன்னா எவ்வளவு, 1,60,000 ரூபா, 1,60,000 ரூபா. புரிஞ்சுங்களா? 2 lakh இந்த 40 2 lakh இந்த 40 போச்சுன்னா எவ்வளோ, 1,60,000 ரூபா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 ஹவர்ஸ் இன்ட்டு 10 பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வரும் இது, 1 லட்சம் ரூபா, 1,60,000 ரூபா. இங்கே 2 லட்சத்தில் அந்த 30 40 கழிச்சிட்டோம்னா 1,60,000. பேலன்ஸ் இருக்கிறது என்னது, 60,000 ரூபா, 60K, அவ்வளோதான். அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க சரிங்களா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 60ல் 60% பிளானிங் சரிங்களா. 60% எவ்வளோ, 36,000 ரூபா. அதை வந்து P&Lக்கு தூக்கி விட்டாங்க. பேலன்ஸ் இருக்குது 24,000 ரூபாய்ங்கிறது அந்த வேல்யூ படி பிரிக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளாக கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெப்போட முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். 7 மார்க் பாருங்கள், எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா, புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, இருங்க இன்னொரு தடவை சொல்கிறேன். இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளானிங், ஃபஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், ஆக்சுவலாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்க்கணும், ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் பிளானுன்னு பார்க்கணும். அதை P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறணும். பேலன்ஸை 3ஆக பிரிக்கணும். என்னென்ன, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அப்புறம் WIP, அப்புறம் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக். அப்புறம் என்ன சொன்னேன், க்ளோசிங் ஸ்டாக். அது எப்படின்னு சொல்லி இந்த சம்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிலே சொல்லி கொடுத்துட்டோம் இங்கே கீழே சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன் சரிங்களா. கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருப்பேன், 22 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். வளவலன்னு சொல்லி என்ன பண்ணுறது, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ½ உட்காந்தோமா முடிச்சோமான்னு இருக்கணும் சரிங்களா. நம்ம எல்லா வீடியோவுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.